பேக்ல மைக் எடுத்துக்கிறியா? பேக்ல மைக் ஏன் அப்படி வாங்கினேன் வாங்கினேன். அப்படிதான் நீங்க சொல்ற அந்த ஒரே வார்த்தை இந்த இடத்துல தேவையில்லாத சமூக விரோதம் நடந்தது சார். அவர் பேசி அந்த அம்மா பேசாம இருக்கு பேசாம இருக்கு கொஞ்சம் சரி இருங்க மதுரை மாநகராட்சி 70வது வார்டு வேல்முருகன் நகர் தாமிரபரணி. அது வேல்முருகன் நகரில் தாமிரபரணி தெரு. இந்த இதில் இருக்க நம்ம இந்த அவங்களுடைய அலுவலகம் முன்பாகத்தான் இது உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த தொகுதியின் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னிடத்துல இந்த கோரிக்கையை நேற்று மாலை என்னிடத்துல சொன்னாங்க. சங்க நிர்வாகிகளும் எங்கள் பகுதிச் செயலர் முத்துவேல் அவர்களும் இந்த வட்டத்துடைய மாமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தம்பி பாலமுருகன் அவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகள் சொன்னதுக்காங்க காலையில் நான் நேரடியாக ஆய்வு பண்ண வர்றேன். இந்த மாதிரி நேற்று அராஜகமாக நடந்திருக்காங்க. ஒரு மாமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்ற உறுப்பினர் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை ஒருமையில் திட்டியதை வீடியோவில் அவங்களே பார்த்துருக்காங்க. வீடியோவை காமிச்சாங்க, வீடியோவை போட்டு காமிச்சாங்க, வாட்ஸ்அப்பில் எடுத்துருந்தாங்க. அதில் போடா நீ என்னடா செய்வ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாநகராட்சி ஆணையாளர் இருக்காங்க. மாநகராட்சி ஆணையாளரை பாருங்கள் மேடம், உங்கள் முன்னாலேயே இது மாதிரி ஒருமையில் திட்டுறாரு பாருங்க. நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், எங்களுக்கு இந்த இடத்த அவசரம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு தேவை, இது தேவையில்லை, இப்போ பார்க்கு தேவையில்லை, 20 அடி தூரத்தில் 20 மீட்டர் தூரத்துலேயே இன்னொரு பார்க் இருக்குது அப்படின்னு கேட்டின் அடிப்படையில் நேற்று வாக்குவாதம் நடந்து இன்றைக்கி அந்த இடத்துல பார்வையிட்டிருக்கா வந்திருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் இது என்னன்றது தெரிஞ்சுக்கலான்றதுக்கு தான் நாங்கள் வந்தோம். இப்போ அந்த சங்கத்துடைய உறுப்பினர்கள் சொன்ன பிறகு, தெளிவாக சொன்ன பிறகு அப்புறம் நான் சொன்னால் அது சரியாக இருக்கும். இது முழுக்க இந்த ஒரு தெருவு, இந்த தெருவில் இருக்கிற மக்களுடைய நலனுக்கு எது உகந்ததோ அதை மக்கள் செய்யணும், மாமன்ற உறுப்பினர் செய்யணுன்றதான் நம்முடைய விருப்பம். இப்போ அந்த சங்கத்தினுடைய நிர்வாகி அருமை தம்பி சோபன் பாபு பேசுவார். நான் இந்த சங்கத்தில் அட்வைசரி கமிட்டியில் இருக்கேன். நான் அந்த வேல்முருகன் தாமிரபரணி தெருவில் குடியிருக்கிறேன். இந்த இடம் இப்போ பிரச்சனைக்குரிய இந்த இடம் ஓஎஸ்ஆர் லேண்ட், ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ். இந்த இடத்த நாங்கள் ஒரு 20 வருஷமா 30 வீடு இதுக்குள்ளே இருக்கிறோம். இந்த 30 வீடு நாங்கள் இதை பாதையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆட்சி திமுக ஆட்சி இவர் இப்போ கவுன்சிலர் அவர் மனைவி வந்தோடனே தவமணி, திமுக பகுதி செயலாளர் தவமணி, அவரோட மனைவி அமுதா தவமணி
கவுன்சிலர், எங்கள் ஏரியா மாமன்ற உறுப்பினர், அவங்க நாங்கள் முறையாக போய் எங்கள் சங்கம் சார்பாக கோரிக்கை வச்சு இதை ரோடாக போட்டு கொடுத்துருங்க, இது மண் ரோடாக இருக்குது, தார் ரோடாக போட்டு கொடுங்கன்னு கேட்டப்ப எங்கிட்ட 3 லட்ச ரூபா பணம் கேட்டார். என்ன காரணம் சொன்னார்னா, ஓஎஸ்ஆர் லேண்டுக்கு வந்து நிதி ஒதுக்க மாட்டாங்க கார்பரேஷனில், நீங்கள் பணம் கொடுங்க நான் போட்டு தரேனாரு. நாங்கள் ஒரு 1,20,000 கொடுத்தோம், அதை வாங்கிக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் கட்ட முயற்சி பண்ணாரு. நாங்கள் அதை கோர்ட்டில் முறையாக போய் உயர்நீதிமன்றத்தில் தடையாணை வாங்கிட்டோம். தடையாணை வாங்கினதுக்கப்புறம் அவரால் கட்ட முடியல. அப்புறம் எங்கள் சங்கத்தில் நடந்த தேர்தலில் அவர் கேண்டிடேட்டை நிறுத்தி சங்க தேர்தலுக்கு எங்களுக்கு எதிராக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மாமன்ற உறுப்பினரே கேன்வாஸ் பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எதிர்த்தரப்பு அந்த சங்க தேர்தலில் ஜெயிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டில் இருக்க பைப் கனெக்ஷனு, சாக்கடை கனெக்ஷன்லாம் கட் பண்ணுவோம் மிரட்டினாங்க. அதையும் மீறி எங்கள் சங்கத்தில் எங்கள் நிர்வாகிகள் மக்கள் நியூட்ரலாக ஓட்டு போட்டு நாங்கள் அமோகமான ஆதரவில் ஜெயிச்சு தான் அவங்களால தாங்க முடியல. அந்த காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நான் குடுங்கியே ஆவேன்னு ஓப்பனாக சவால் விட்டார். இல்லைன்னா நான் சேலையை கட்டிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு அந்த இடத்த வந்து அவசரமாக, அதாவது அது வந்து காவேரி திரு தாமிரபரணி தெருவில் ஓஎஸ்ஆர் லேண்டு, அதுக்கு ஒரு சர்வே நம்பர் இருக்கு, இது எதையுமே மென்ஷன் பண்ணாம வெறும் காவேரி தெரு பூங்கா அப்படின்னு மட்டும் போட்டு அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் நிதியை உடனே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ஒதுக்கீடப்பட்ட தேதி 45 நாளுக்குள்ள முடிக்கணும். 17/8 ஆரம்பிச்சு 2/10 முடிக்கணும். அந்த டியூரேஷன் 45 டேஸ் தான். எக்ஸ்டென்ஷன் ஆர்டரும் கொடுக்கல. முடிஞ்சதுக்கு அப்புறம் நேத்து அவசரமா போய் அந்த இடத்த நேற்று வாஸ்து பண்ணி அந்த இடத்த பூமி பூஜைப்பே நாங்க போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, நாங்க அப்படித்தாண்டா செய்வோம்னு செய்யறாரு. மறுநாள் நாங்க போய் சாயந்தரமே கமிஷனர், அவங்க மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மேடம் போய் நாங்க பாக்குறோம். அந்த அம்மா உடனே கள ஆய்வுக்கு நேற்று வர்றாங்க. கள ஆய்வுல வந்து அந்த அம்மா கலந்துட்டு இது தவறுன்னு அவங்களே ஃபீல் பண்ணி பேசுறப்ப அவருக்கு முன்னாடியே எங்களோட சங்கத்தோட தலைவர் வந்து ஸ்டேட் பேங்க் ரீஜனல் மேனேஜர், இவரும் அந்த அம்மாவும் ஆங்கிலத்தில் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது என்னை பத்தி தவற ஆங்கிலத்தை சொல்றான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு முன்னாடி அவர் அடிக்க போறாரு, உரிமையில திட்டுறாரு. அப்ப அந்த அம்மாவே வந்து என்ன இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அதுக்கு மேல நின்னா அங்க எல்லண்டோ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றக்காக அவசரமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. எங்க பொதுமக்களோட கோரிக்கை, நகர் மக்களோட கோரிக்கை என்னன்னா, இங்க இருந்து 100 மீட்டர் தூரம் கூட கிடையாது, ஒரு 20-30 மீட்டர்ல ஒரு பூங்கா இருக்கு. எங்களுக்கு பூங்கா வேணாம், 30 மக்கள் அவசரமா நடக்கிறதுக்கு ஒரு பாதை வேணும், அந்த பாதையை கொடுங்கன்னு கேட்கிறோம். இது முழுக்க காழ்ப்புணர்ச்சியில, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, தனிப்பட்ட விரோதம், பணம் கிடைக்காதது, சங்க எலெக்ஷன்ல தோத்தது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்களை பழி வாங்கணும், 30 குடும்பத்தை பழி வாங்கணுன்ற எண்ணத்துக்காக திமுக கவுன்சிலர் அமுதா தவமணியும் திமுக பகுதி செயலாளர் தவமணியும் அவங்க தனிப்பட்ட விரோதத்தை எங்க மக்கள் மேல காமிச்சு நாங்க பூரா பாதிக்கப்படுறோம். இதனால பாதிக்கப்படுறது 30 மக்கள் தான். இதுக்கு நீங்க அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து எங்க தொகுதி எம்எல்ஏ என்ற முறையில இன்றைக்கு வந்த அண்ணன் செல்லூர் ராஜு அவர்களோட ஆதரவோட எங்களுக்கு இந்த பாதைக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் நம்புறோம். நன்றி, வணக்கம். போலாமா? ஏன்டா என்ன சொல்லுங்க. பொதுவா வந்து இது மக்களுக்காகத்தான் திட்டங்களை ஒழிய திட்டத்துக்காக மக்கள் அல்ல. ஒரு திட்டத்தை உருவாக்கி கொடுக்கணும்னா அந்த மக்கள் அது ஏகமத்த வரவேற்போடு அந்த திட்டம் நிறைவேற்றப்படணுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஜனநாயகத்தில் அதுதான். தன்னுடைய பதவியில் இருக்கணுன்றதுக்காக அதுக்காக சில மிரட்டுவதற்காக சில திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதை நினைப்பது அது முழுக்க தவறு. யார் செய்தாலும் தவறு தான். அது திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுக மாமன்ற உறுப்பினர் செய்தாலும் தவறு தான். இப்போ நம்ம பார்த்த அளவுக்கு நான் இடத்தோட நேரடியாக அந்த இடத்துக்கு போகலை. முதல்ல இவங்க இன்னொரு பார்க்குன்னா அந்த பார்க் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு போய் பார்க்க பார்த்தேன். அந்த பார்க்கில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சேருலாம் ஒரு 10 சேர் போட்டிருக்காங்க. அது வந்து மாமன்ற உறுப்பினருடைய கணவர் வந்து அங்கே தான் உட்காந்து பேசுவாராம். ரெண்டாவது, எந்த ஒரு பார்க்லேயும் பூங்காக்கள்லையும் பார்த்தீங்கன்னா மாலை 3 மணி 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 4 மணிக்கு திறப்பாங்க. திறந்தாங்கன்னா 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதிகமாக போனால் 9 மணி, அதிகமாக போனால் 9 மணி. அது பெரிய பார்க்காக இருந்துச்சுன்னா 9 மணி. இந்த மாதிரி தெருக்கல்ல இருக்கிற பூங்காக்கள்லாம் 8 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த பகுதி மக்கள் தானே வரணும். 8:30 9 மணிக்கு அதிகம். ஆனால் இதில் 10 மணி வரைக்கும் பார்க்கலாம். 10 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருங்க, அனுமதியில் இருக்கும். இங்கேருந்து 30 மீட்டர் தான். ஆனால் இப்போ வந்து இது பார்க் அமைக்கணுன்றது தேவையில்லாத ஒன்று. அது இந்த மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இந்த மாதிரி மாநகராட்சி வரியை கொண்டு போய் மக்களுடைய வரியை வந்து தேவையில்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக 10 லட்ச ரூபாயை செலவழிப்பது தவறு என்பதை நான் முழுமையாக, யார் செய்தாலும் தவறு தான், தவறு என்பதை நான் நேரத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே கோர்ட் ஆர்டர், இந்த கோர்ட் ஆர்டர்லேயும் இவங்க முழு விவரங்கள் கொடுத்து இந்த இதையும் ஆர்டரையும் வாங்கலை. அவங்க இந்த சர்வே நம்பரையோ எதையும் கொடுக்காம இவங்க ஏற்கனவே கோர்ட் ஆர்டர், அதான் அதாவது நீதிமன்றத்தில் இவங்க கொடுத்துருக்க இது வந்து
பொதுவாக தாமிரபரணி ஆறு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பார்க் அமைக்கணுன்றோம்னா அவங்க பார்க் அமைக்கிறதுக்கு ஏற்கனவே இல்லை, அப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எந்த நீதி அரசரும் கொடுப்பார். அந்த அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏற்கனவே இங்கே இருக்குது 30 அந்த பகுதி மக்களுக்கு இருக்குது, போதுமான அளவுக்கு அந்த பார்க்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த பார்க்கவே இன்னும் சீர்திருத்தம் பண்ணலாம். போய் பார்த்தேன், சீர்திருத்தமற்ற முறையில் இருக்குது. இன்னும் கூட அதில் மேன்மைப்படுத்தலாம். இந்த 10 லட்ச ரூபாயை கொண்டு வந்து மாமன்ற உறுப்பினர் அதை மேன்மைப்படுத்தி இந்த பகுதி மக்களுடைய மனநிலையை அவங்க பக்கம் சார்ந்து அவங்க பக்கம் கொண்டு வந்துடலாம். இவங்க ஒரு சங்கத்தில் போய் வேணுண்டு இவங்களே ஒரு குரூப்பை நிப்பாட்டி அவங்க ரொம்ப படுமோசமாக தோல்வி அடைந்தது அடிப்படையில் இது ஈகோ பிரச்சனை, தன்னுடைய கௌரவ பிரச்சனைக்காக இதை எடுத்துகிட்டு செய்வது சரியாக எனக்கு படலை. அது செஞ்சது தவறு. இதே மாநகராட்சி நிர்வாகம் எப்படி கையாள போகுது, நான் இப்போ தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் மாநகராட்சிக்கு இதை சொல்லியிருக்கோமா. இப்போ அவங்க மாநகராட்சி முதல்ல நீதிமன்றத்திலையும் இவங்க சரியான முறையாக அதை கொடுக்கல. அதான் அவர் சொல்லிட்டாரு, பண விளையாட்டு இருக்குது இதில், கூடால பணம் விளையாடு இருக்கு. 3 லட்ச ரூபா கேட்டார். நாங்கள் 1,20,000 ரூபா எங்களால் வசூல் பண்ணி கொடுத்தோம். ஆனால் வாங்கி கொடுத்ததை அது போதுமானது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வேணுண்டே இந்த மாதிரி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பணம் கொடுத்தாங்களா வச்சாங்களா, இவங்க கேட்டாங்களா வச்சாங்களா, அதுக்குள்ளேயே நான் போக விரும்பலை. அமுதாவும் அவங்க வீட்டுக்காரரும் இது எதுக்காக போய் இதை கௌரவ பிரச்சனையாக எடுக்கிறாங்க. அந்த பகுதி மக்களுக்கு இதனால் அவங்க கட்சிக்கும் அவங்களுக்கு தான் கெட்ட பேர். பொதுவாக அந்த மக்களுக்கு நல்லது செய்யணுண்டா உடனடியாக இந்த சுவர் கட்டுவதெல்லாம் நிறுத்தி இந்த 10 லட்ச ரூபாய் இல்லைன்னா மாநகராட்சி நிர்வாகம் இந்த மாமன்ற உறுப்பினர் தனிப்பட்ட முறையில் இவருடைய கௌரவத்துக்காக செய்கிறதுனால அவருடைய இதில் அவர் சொந்த காசில் போடணும். அந்த காசுக்கு அந்த மாநகராட்சி நிர்வாகம் அதுக்கு உத்தரவு போடணும். இந்த பணத்தை ரீகார்ட் பண்ணணும். இந்த திட்டத்தை வேறு இடத்துக்கு பயன்படுத்தணுன்றது தான் என்னுடைய எண்ணம். நான் பார்த்த அளவுக்கு அது தேவையில்லாததை அவங்க அமுதாவே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்ட விரும்பணும். அது கட்டடம் கேட்டதுக்கு இவங்க கட்ட விரும்பலை, கட்ட விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எங்கள் ஆஃபீஸ் போடுறதுக்கு கேட்டோம், அதுக்கு இவங்க ஒத்து வரல. அதனால தான் நாங்கள் பார்க்கு போட வந்தோம் அப்படின்றது சொல்கிறாங்க. அமுதாவே சொல்கிறாங்க, வாக்கு மூலமாகவே சொல்கிறாங்க. அங்கே கேட்டதே இப்போ நீங்கள் வீடியோவில் கூட ஷூட் பண்ணீங்க, அவங்க பேசுனது என்கிட்ட. நான் எடுத்தோடனே தடாலடியாக திமுக மேலே சாடணும் வைக்கின்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இந்த தொகுதி மக்களுக்கு நல்லது எதுவோ அதை செய்யணும். அதுவும் இந்த தாமிரபரணி பகுதி மக்களுக்கு என்ன, இந்த தெரு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். அதே மாநகராட்சி நிர்வாகம் நம்ம ஆணையாளர் அவர்கள் உடனடியாக அதை அந்த திரும்ப வாபஸ் பெற்று அதை திட்டத்தை உடனடியாக அதை நிறுத்தணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். அது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வேகமாக வேலை நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான். இவங்க என்ன செய்கிறாங்க, ஆம்புலன்ஸு ஒரு சுகமில்லாமல் போகிறாங்க, முதியவராக இருக்காங்க, ஏதோ ஒரு நடந்து போகுது, வண்டியை வாகனத்தை திருப்ப முடியாது. இதுனா எங்களுக்கு ஷார்ட்டாகவும் இருக்குது, இல்லைன்னா 250 மீட்டர் நாங்கள் சுற்றி வர வேண்டியிருக்கு. இந்த பாதையை இவங்க அடைச்சிருக்கிறத இது அடைக்கிறதுனால எங்களுக்கு 250 மீட்டர் தாண்டி வர வேண்டியிருக்கு. வண்டி வாகனமும் திரும்ப முடியாது. ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா பெரிய வண்டிகள் வந்தால் அதை திருப்ப முடியாது. இதையெல்லாம் நாங்கள் மாமன்ற உறுப்பினர் சொன்னி அவங்க கேட்கலன்றாங்க. இது எந்த அளவுக்கு இது செய்கிறதுன்றது இது உண்மையிலேயே இது பொதுவாகவே திமுக என்றாலே ரவுடிசம், இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து, வசூல், இதுதான் மதுரை மாநகராட்சி இன்னைக்கு முன்மாதிரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது பசுமை மாநகராட்சியாக ஒரு நேரத்தில் ஆட்சி காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி இன்னைக்கு குப்பை மாநகராட்சியாக சுகாதாரமற்ற முறையில் இருக்குது. நீ எத்தனை 42வது இடத்துல இருக்குது, மாநகராட்சியிலேயே 42வது இடத்துல இருக்குது தரவரிசையில் பார்த்தா சுகாதார. மாநகராட்சி நிர்வாகத்துக்கு இது மாதிரி பகுதியில் வாழ்கிற மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறவங்க, இவங்க இருக்கிறது அவங்க எங்கே இருக்காங்க, பழங்கணத்தில் இருக்காங்க மாமன்ற உறுப்பினர். இங்கே அவங்க ஜெயிச்சிருக்காங்க, வாக்கள் இங்கே போட்டு மக்கள், இந்த பகுதி மக்கள் அவர் தவமணி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், அவருடைய மனைவியை அமுதா நம்ம ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க செஞ்சாங்கன்னா நமக்கு நாளைக்கு உதவி பண்ணுவாங்கன்னு அந்த உபத்திரம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இவங்க ஓட்டு போட்டு வாக்களித்து இவங்களே அதைத்தான் நேற்று மாநகராட்சி கவுன்சிலர் மாமன்ற
அவருடைய ஆணையாளரே சொல்றாரு, ஏன் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க, ஓட்டு போட்டீங்களா அனுபவிங்கன்ற அந்த வார்த்தையே வருது. அதை நான் போட்டு காமிக்கவா? பார்த்தீங்களா நீங்க? அதுலயே நான் அப்போ அனுபவிங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே அவர் முன்னாலேயே இந்த மூர்க்கத்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னா எவ்வளோ தைரியம் பாருங்க. ஆளுங்கட்சி என்ற திமிரு தானே இது. இவங்ககிட்ட மட்டும் இல்லை, இது புறையோடி போனது. அவங்க கட்சியிலேயே இது புறையோடி போனது. வர்ற ஆட்சிக்கு வர்றதுக்கு ஓட்டு வாங்க முன்னாலும் செஞ்சுவாங்க, வாங்கின பிறகு மிஞ்சுவாங்க. இதுதான் எப்பவுமே நடக்குது. அதே மாதிரி தலைவர்கள் முறையில் எலெக்ஷன்ல தோற்றுவதுல இருந்து நாங்க ஒவ்வொன்றுக்கும் அவங்கள தொங்க வேண்டியிருக்கு. சாதாரண சாக்கடைன்னா கூட எங்களுக்குன்னு வேற நகருக்கு திருப்பி விட்டு எங்க நகரத்துல எந்த இது ஒரு நல்ல காரியமும் செஞ்சது கிடையாது. அங்க பார்த்து சொல்லுங்க. ஒரு நல்ல காரியமும் செஞ்சது கிடையாது. வேணுக்குனே நாங்க உங்களை தொங்குற மாதிரி வச்சுட்டு இருக்கிறது எந்த வகையில நியாயம். எங்க 10 தெருவுல வந்து சாக்கடை நெறிஞ்சு ஓடுது. இந்த நிதி அதுக்கு பயன்படுத்துன்னு சொல்றோம். இதே கமிஷன் தான் நான் இங்கிலீஷ்ல அதான் சொன்னேன். இந்த 10 லட்சத்தை அந்த விவேகானந்த சீட்டாங்கெல்லாம் இது இருக்கிறதுனால அந்த ரூபாய்க்கு அந்த இது ஃபண்ட்ஸ் செலவழிக்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி எராட்டிக்கா பிஹேவ் பண்றேன். எந்த வகையில் இப்போ நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் அவர் எடுத்து வந்தோம். எங்க ஓட்டே தேவையில்லைங்கிறாரு. வேல்முருகன் ஓட்டு இல்லாம நான் ஜெயிச்சிருவேன், டிஎம்பி வச்சு நான் ஜெயிச்சிடலாங்கிறது இது என்ன பேசுன்னு எங்களுக்கும் புரியல. அதனால எங்களுக்கு வந்து எங்களுக்குன்னு உண்டா அலாட் பண்ண டேட் எல்லாம் வந்து எங்களுக்கு அந்தந்த வேலை நடக்கணுங்கிறதையும் கோரிக்கையா வைக்கிறோம். மேயரோட கணவரும் இந்த மாதிரி ப்ராப்ளம், கவுன்சிலர்கள் கணவருக்கு தான் தொடர்ந்து இப்படி பண்றாங்க. அதை எப்படி சார் பாத்தீங்க? பொதுவாங்க மாநகராட்சி 5 மண்டல தலைவரும் ஒரு கட்சி தலைவர் ராஜினாமா பண்ண சொன்னார்னால இந்த மாநகராட்சி மேலே அவருக்கு என்ன, முதலமைச்சருக்கு எந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்குன்றது ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி 5 மண்டல தலைவர் ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. ரிசைன் பண்ணி அது இன்னும் தேர்வு நடக்கலை பாருங்க. இன்னும் தேர்வு இன்னும் அதுக்கடுத்து அது யாரும் தேர்ந்தெடுக்கலை. இதுதான் பெரும் தகராலாயிரும், வெட்டுக்குத்தாயிரும். எலெக்ஷன் வரும்போது பெரும் தகராலாகி போகும். ஏன்னா அவங்க கட்சிக்காரவங்களை பற்றி, அவங்க நிர்வாகி பற்றி அவங்களுக்கே தெரியும். அதனால அது மட்டும் இல்லை, 2 நிலைக்குழு தலைவரும் இல்லை. மெயினாக வந்து நகர அமைப்பு குழுக்கு தலைவர் அதுவும் இல்லை. வரி விதிப்புக்கும் அந்த தலைவர் அவரும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்க. ராஜினாமா பண்ண 2 பேர் மேலேயும் கேஸ் வேற இருக்கு. இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்னன்றது நமக்கு தெரியல. உயர் நடவடிக்கை சும்மா ஒப்புக்கு பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அப்புறம் அவங்க ஜாமீனில் வந்துட்டாங்க. மேயருடைய கணவரை கட்சியிலேருந்து நீக்கினாங்க. நீக்கிட்டு என்ன செய்கிறாங்க, நீக்கினாரு கட்சி தலைவர்ன்ற முறையில். அவர் ஜெயிலுக்கு போனவர் திரும்ப ஜெயிலில் இருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்தால் மாவட்ட செயலாளர், திமுகவுடைய மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்லாம் போய் வரவேற்கிறாங்க. அப்போ அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு பாருங்க, எப்படிப்பட்ட கட்சி திமுக. ரவுடிகளுக்கு துணை போகிறது, இதை மாதிரி குற்றம் செய்கிறவங்களுக்கு துணை போகிற கட்சி தான் திமுக. ஏன்னா தலைவருடைய இதுவே மீறுறாங்கன்னு தான் அர்த்தம். ஒரு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவரை போய் வரவேற்கிறதுக்கு நீதி அந்த ஜெயிலில் முன்னாலே வாசல்லே போய் சிறைச்சாலை முன்னால் வாசல் நின்று வரவேற்கிறாங்கன்னா எப்படி? இன்னைக்கு மதுரை மாநகரில் பார்த்தேன்னா எங்கே பார்த்தாலும் இந்த மாமன்ற உறுப்பினருடைய அட்டுழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுதான் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொன்னேன். பேசாமல் நம்ம முதலமைச்சர் மதுரை மாநகராட்சியில் இருக்கிற திமுக மாமன்ற உறுப்பினர் பூரா முதல்ல ரிசைன் பண்ணுங்க, அது பூரா காலி இடமா ஆக்க சொல்லுங்க. ஏன்னா இப்போ 5 மண்டல தலைவர் இல்லாமல் நிர்வாகம் நடக்கலையா? நிர்வாகம் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கங்கே வேலை நடக்குது, இதாகுது. அவங்க செய்கிறது செஞ்சுக்கிறாங்க, அது வேற. அது செய்கிறது செஞ்சுக்கிறாங்க, ஏதோ வேலை நடக்குது. ஒரு பயம். இப்போ இந்த மாமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்தால் குளிர் விட்டு போச்சு. சரி, இப்போ தானே இது மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நம்ம இனிமேல் மக்கள் பணி ஆற்றுவோம் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட பயமே இல்லை. அதனால் இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு வந்து கை வந்த கலை. திமுக எப்போவுமே செய்யக்கூடியது தான் இந்த நிலைப்பாடு என்பது தெரிஞ்சுக்க. அதான் வரிப்பணத்தை மீண்டும் நாளைக்கு மாமன்ற மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து இந்த இதனுடைய இதை கொடுக்கணும். இந்த மாதிரி 10 லட்சம் வந்து முறைகேடாக வந்து செலவழிக்கப்படுறது, அது வந்து நீங்கள் உடனே தடுத்து நிறுத்தி அந்த மாமன்ற உறுப்பினர் உண்மை தகவலை சொல்லாமல் அவங்களோட திட்டத்தை வாங்கி சென்றிருக்காங்க. எனவே அந்த 10 லட்சத்தை அவரிடத்திலிருந்து திரும்ப பெறணும். இந்த 10 லட்சத்தை அவங்களுக்கு அந்த பகுதி மக்கள் விரும்புகிற மாதிரி இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு, கழிவுநீரை அகற்றுவதற்கான அந்த விசை மோட்டார்களை அமைக்கணும் அப்படின்னு ஒரு மனு எழுதி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அமைச்சர் மூர்த்தி வந்து மேற்கு தொகுதியினால இது எதுவும் அவர் தலையீடு இருக்குமா சார்? நமக்கு தெரியாமல் அவருடைய தைரியத்தில் தானே செய்கிறாங்க.
இன்னைக்கு கூட அவர் ஏதோ நலத்திட்டம் அவர் கட்சிக்காரங்க பார்த்தா கட்டுறான் கட்டிக்கிட்டே இருக்கான் கொடிய நிலை நாட்டுறான் கொடிய எது வரைக்குமா விளாங்குடியிலிருந்து பார்த்தாங்கன்னா பெத்தானியாபுரம் வரைக்கும் கட்டியிருக்காங்க. எங்க இருக்குடா பணம் வருது? எதிர்கட்சியா இருக்கும்போது எங்க இப்படி கட்டினாங்க என்னன்னே தெரியல. மூர்த்தி தான், அதாவது முன்னேறு எப்படியோ அதெல்லாம் பின்னேறும் போகும். பின்னேறு அப்படித்தானே சொல்லுவாங்க. நம்ம அதில் பழமொழி ஒன்று, முன்னேறு எப்படி போகுதோ தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் வழி, நிர்வாகியும் அதே வழி, அதில் தான் இருக்காங்க. அது மாதிரி தான் போகிறாங்க, அது மாதிரி தான் செயல்படுறாங்க. இதே மாமன்ற உறுப்பினர் மீது ஏற்கனவே பல முறை என்னிடத்துல வந்தது. நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. சரி அப்படி தான் சொல்லுவாங்க, அப்புறம் இதாகிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் இது ரொம்ப முறையடைப்பு. போய் பார்த்தேன். அந்த தெரு மக்கள் எப்படி வர முடியும்? ஒரு சீனியர் சிட்டிசன் ஏதோ அவங்களுக்கு ஒரு இதாகிருது, ஒரு கேசுவாலிட்டி ஆகுது. கேசுவாலிட்டி ஆனால் எப்படி கொண்டு போக முடியும்? அது பெரிய மனிதாபமற்ற செயல். அது அமுதா வீட்டுக்காரரும் இதில் கௌரவம் பார்க்காம அவங்களே அதை அந்த சுவர் கட்டுறதை இருந்து அதை நீக்கிட்டு அவங்க உறுதியாக அவங்க செயல்படணும். அதான் உண்மையான மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு அழகு என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.